இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எனக்கு தெரியும், நான் முன்னாடியே உன்னை தேடி இங்க ஓடி வந்திருக்கணும். எனக்கு இது தெரிஞ்சிருக்கணும், எனக்கு ஒரு புள்ள இருக்காங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். மிஸ்டர் மோகன், என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு எத்தனை தடவை புரிய வைக்கிறது? எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? மானஸ் உங்க பையன் கிடையாது. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்றீங்க. தப்பு பண்ணிட்டீங்க நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. நீங்க ஒண்ணு என்ன விட்டுட்டு போகல, நான் தான் உங்களை வேண்டான்னு விட்டுட்டு வந்தேன். இன்னையோட ராதா மோகனோட உறவு அருந்து போச்சு. அவங்க கதை முடிஞ்சு போச்சு. மோகன் ராதாவை இல்ல, ராதா தான் மோகனை விட்டுட்டு போன. உங்ககிட்ட முதல்ல யார் சொன்னது? கடந்த 7 வருஷங்களா நான் சந்தோஷமா இல்லைன்னு ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க மோனிகா. நீங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நான் ஒரு நல்ல மனிதரை சந்திச்சேன். அவர் என்ன உண்மையாவே ரொம்ப அளவுக்கு அதிகமா காதலிக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. கடந்த 7 வருஷங்களா நான் அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்க. அதுக்கு காரணம் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கடந்த 7 வருஷம் தான் என் வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப அழகான வருஷங்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது. நான் யுவன் கூட உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப அதிகமாவே சந்தோஷமா இருக்கேன். பொய் சொல்லிக்கிட்டு இருக்க நீ. எனக்கு நல்லா தெரியும் நீ பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாதா. நீ ராதா, என்னோட ராதா. அதே மாதிரி நான் உன்னோட மோகன். நாம் 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறத விட முடியாதது 7 வருஷமா இருந்தாலும் சரி, இல்ல 7 ஜென்மமா இருந்தாலும் சரி. நீ இப்பவும் என்ன மட்டும்தான் காதலிக்கிற, அது எனக்கு தெரியும் ராதா. நான் உங்களை காதலிக்கல. எனக்கு வெறும் யுவன் மேலத காதல் இருக்கு. எனக்கு என்னோட புருஷன் யுவன் மேல மட்டும்தான் காதல் இருக்கு. வேற யார் மேலயும் இல்லை.